தமிழகம் எங்கும் உள்ள அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த காணொளி எதை பற்றியது அப்படின்னா, அந்த ஹெச்எல்பி வரைபடம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாருமே கூகுள் மேப்லேருந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை என்ன செய்யணும்னா ஜெமினியில் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அதில் என்னென்னா நம்முடைய பவுண்ட்ரியில் விட்டு என்ன செய்யணும்னா வெளியில் போக வாய்ப்பு இருக்குது. படங்கள் தவறாகுவதற்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. ஸோ ஆகையால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிள். நமக்கு ஹெச்எல்பி வரைபடம் கொடுக்க போகிறாங்க, சரிங்களா. அதுவும் அந்த ஹெச்எல்பி ஆப்லேயே நமக்கு என்ன செய்யணும் இருக்கும், சரிங்களா. அதை எப்படி எடுக்கணும், அதை எப்படி டவுன்லோட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு நான் ஹெச்எல்ல அந்த ஆப் என்ன செய்யணும் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன செய்யணும், இதனோட எல்லைகள் கொடுத்துருப்பாங்க. மாநிலம், மாவட்டம், தாலுகா, நகரம், வார்டுன்னு ஹெச்எல்பின்னு கொடுத்துருப்பாங்க. எந்த இடம் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. அந்த பவுண்ட்ரியோட மேப் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த 3 டாட் இருக்குது பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த இருக்குது பாருங்கள். இந்த 3 டாட் இருக்குல்ல, அதில் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணிக்கணும், சரிங்களா. 3 டாட் என்ன செஞ்சுங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிக்கணும், சரிங்களா. இந்த 3 டாட் என்ன செய்யணும்னா கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். இதில் மறுபடியும் பாருங்கள், நம்முடைய ஹெச்எல்பி வரைபடம் இந்த இருக்கு பாருங்கள், ஹெச்எல்பி வரைபடம்னு இருக்கும், சரிங்களா. இதுக்கு முதல்ல கிளிக் பண்ணி என்ன செய்யணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணால் அது ஃபைலில் இமேஜில் என்ன செய்யணும் இருக்கும், சரிங்களா. அல்லது ஃபைலில் இருக்கும். நீங்கள் அதை என்னென்னா அந்த டவுன்லோட் பண்ண படத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஜெமினியோ அல்லது ஏதாச்சும் ஒரு ஆப் என்ன செய்யணும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ ஜெமினின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜெமினியில் போய்ட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நாம் எடுத்த அந்த வரைபடம் பார்த்திங்களா, அதை என்ன செய்யணும்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த படம் அப்படின்னா இதை நம்ம என்ன செய்யணும் கிளிக் பண்ணி வச்சிடணும், சரிங்களா. கிளிக் பண்ணி வச்சுட்டு இதில் கமெண்ட் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இந்த படத்தில் உள்ள அந்த அவுட்லைன், அதாவது பவுண்ட்ரி லைன் பவுண்ட்ரி லைனுக்கு உட்பட்ட கோயில், வீடு, பள்ளி, குளம், ஆறு, மருத்துவமனை இவைகளை கருப்பு வண்ண பென்சில் கொண்டு எனக்கு கோட்டு வரைபடமாக வரைந்து தருக அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அதுவாகவே நமக்கு எடுத்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துரும், சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சின்னதை எடுத்து வச்சுருக்கேன், அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் பண்ணது பார்த்திங்கன்னா, இதுக்காக நீங்கள் கூகுளில் தயவுசெய்து பண்ண மாட்டேங்கன்னா, நமக்கு பவுண்ட்ரி லைனுக்கு உட்பட்டதாக என்ன செய்யணும்னா இருக்கணும், சரிங்களா. அதனால் நமக்கு எளிமையாக, சரிங்களா. அதே மாதிரி கூடுதல் தகவலுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பெரும்பாலும் என்ன செய்யணும்னா, எங்கே போய் நம்ம சென்சஸ் எடுக்கிறோமோ அந்த ஹவுஸ் லிஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பெரும்பாலும் கூகுள் எர்த்தை விட கூகுள் எர்த் லைவ் மேப்பை பயன்படுத்துங்க, சரிங்களா. அது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம எந்த திசையில் நகர்றோம், நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத அக்யூரேசியாக உங்களுக்கு என்ன செய்யணும் காட்டும், சரிங்களா. அந்த லைவ் மேப்பை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன செய்யணும், நம்மளோட எல்லாமே நம்ம எந்த இடத்துல நகர்ந்துன்னு வச்சுக்கலாம், அதுக்குள்ள அதில் மார்க் இருக்கும். அந்த மார்க்கும் என்ன செய்யணும் நகரும். நமக்கு எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத எளிமையாக என்ன செய்யணும் தெரிந்து கொள்ளலாம், சரிங்களா. தேங்க்யூ டீச்சர்ஸ்.